வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல சேமியா ஜவ்வரிசி பாயசம் பண்ண போறோம். இதனுடைய டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இதே மெத்தட்ல ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்ல ஒரு பேன் போட்டு ஹீட் பண்ணியிருக்கேன். இதுல 1/4 கப் ஜவ்வரிசியை சேர்த்துட்டு ஸ்டவ்வோட தீயை கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த ஜவ்வரிசியை பொரியிற வரையும் வறுத்துக்கலாம். நாலு நிமிஷமா நிதானமான தீயில வச்சு வறுத்து ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி பொரியிற அளவுக்கு வறுத்துட்டோம்னா வேகமா வெந்துடும். இப்ப தனியா எடுத்து வச்சிடலாம். அடுத்து இந்த பேன்ல 2 டீஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். நெய் உருகுனதும் இதுல 10-12 முந்திரியை சேர்த்து வறுத்துட்டு இந்த அளவுக்கு பொன்னிறமா வறுத்துக்கங்க. அடுத்து இதுல 10-12 உலர்ந்த திராட்சையை சேர்த்து நல்லா ஊப்பி வர வரையும் வறுத்துக்கலாம். இப்ப திராட்சையை நல்லா ஊப்பி வந்துருச்சு. இதையும் எடுத்து வச்சுட்டு அடுத்து மீதி இருக்கிற அதே நெய்ல 1/2 கப் வறுத்த சேமியாவை சேர்த்துட்டு நிதானமான தீயில வச்சு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். நான் வறுத்த சேமியா சேர்த்திருக்கிறதுனால 2 நிமிஷம் வறுத்தா போதும். நீங்க வறுக்காத சேமியா சேர்த்தீங்கன்னா நிதானமான தீயில வச்சு அதனுடைய கலர் லைட்டா மாறுற அளவுக்கு வறுத்துக்கங்க. இப்ப 2 நிமிஷம் ஆச்சு. இதை எடுத்து தனியா வச்சுக்கலாம். அடுத்து இந்த பேன்ல 3 கப் தண்ணி சேர்க்கிறேன். இது கூட 1/2 கப் பால். இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சதும் வறுத்து வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துருங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த ஜவ்வரிசியை வேக விடணும். வெந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அப்பப்போ கலந்து கொடுக்கணும். அப்பதான் ஜவ்வரிசி பாத்திரத்துல அடியில போய் தங்காம இருக்கும். சேர்த்த ஜவ்வரிசி வெந்து வரட்டும். இப்ப 10 நிமிஷம் ஆச்சு. ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. அடுத்து வறுத்த சேமியா இதுல சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த சேமியாவும் வெந்து வரட்டும். இப்ப 5 நிமிஷம் ஆச்சு. சேமியாவுமே நல்லா வெந்துருச்சு. இதுல 1/2 கப் சர்க்கரை சேர்க்கிறேன். கூடவே 1/4 கப் கண்டென்ஸ்டு மில்க். நல்லா கலந்து விட்டாச்சு. சர்க்கரையெல்லாம் கரையட்டும். இந்த மாதிரி கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்தோம்னா பாயாசம் நல்லா கிரீமியா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதுல 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்க்கிறேன். அடுத்து நெய்ல வறுத்த முந்திரி திராட்சை, கொஞ்சமா பச்சை கற்பூரம். இந்த மாதிரி கொஞ்சமா பச்சை கற்பூரம் சேர்த்தோம்னா நல்லா வாசனையா இருக்கும். அடுத்து இதுல காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப் சேர்க்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு 2 to 3 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். இப்ப 3 நிமிஷமா நல்லா எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கொதிச்சிருச்சு. நல்லா சூப்பரா கிரீமியா டேஸ்டான சேமியா ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.